ரொம்பவே ஹீட்டா இருக்கு. இப்ப நம்ம ஊருன்னு இல்ல, எங்க பார்த்தாலும் ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காய், நுங்கு இந்த மாரி சாப்பிட்டுக்கலாம். மோர் சாப்பிட்டுக்கலாம். காய்கறிகளுமே நல்லா கொஞ்சம் லைட்டா உள்ள காய்கறிகள் சாப்பிட்டுக்கலாம். இப்ப வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா நல்லா மோஷன் ஃப்ரீயா போகும். சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும். சொரக்காய், பூசணிக்காய் அந்த மாரி காய் சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா நெறைய தண்ணி குடிக்கணும். இப்ப ரொம்ப ஹீட்டுனால வாய், வயிறுலாம் நமக்கு புண்ணாயிடும். நெறைய தண்ணி குடிக்கணும். நெறைய கீரை சாப்பிடணும். என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கத்திரிக்காய்லாம் அந்த நேரத்தில வெயிலுக்கு நம்ம சாப்பிட்டா இச்சஸ் வரும். முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீக்கிரம் கொஞ்சம் ஒரு மாரி மோஷன் ப்ராப்ளம்லாம் வரும். சீக்கிரம் செமிக்காது. ஸோ அந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கலாம். நெறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. நான்வெஜ் வந்து சிக்கன் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்காதீங்க. ஏன்னா, அது சீக்கிரம் டைஜஷன் ஆகாது. ரொம்ப ஸ்பைசியா சாப்பிட வேண்டாம். காரம் எடுத்துக்க வேண்டாம். நல்லா மோர், நுங்கு இந்த மாதிரி நமக்கு இயற்கை என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடலாம். பெஸ்ட் நேரத்தில் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், தண்டங்கீரை சாப்பிடலாம், முருங்கைக்கீரை சாப்பிடலாம், அது நல்லது. தர்பூசணி இது சாப்பிடலாம். குளிர்ச்சியான சாப்பாடு தான் சாப்பிடணும் வெயில் நேரத்தில். தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிடலாம். தயிர் சாதம், வெங்காயம் நறுக்கி போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சாப்பிடக்கூடாத காய்கறிகள், கீரைகள்னா சாப்பிடக்கூடாது. வாழைக்காய் சாப்பிடக்கூடாது இந்த நேரத்துக்கு. கொத்தாதங்காய் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். என்ன காரணமா இருக்கும்? அது வாய் வகுத்த கலக்கி விட்டுரும். சூட்டு நேரத்தில் வகுத்த கலக்கிடும். நண்டு இதுவே சாப்பிடக்கூடாது இந்த நேரத்தில். சம்மர் டைமில் ரொம்ப ஹாட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெள்ளரிக்காய், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. லைக் வந்து வெள்ளரிக்காய், தர்பூசணி பழம், முலாம்பழம், வெள்ளரி பழம், ஸோ இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம். கோகனட் வாட்டர், இளநீர் வந்து நமக்கு தெரியும், ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இளநீர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு. தென் வந்து மோர், கர்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம டயட்ல அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மர் டைம்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய வந்து ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவரா ஸ்பைசியாக இருக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுடைய பாடியில் உள்ள ஹீட்டை வந்து அதை அதிகப்படுத்தும். ஓவரா வந்து ஸ்பைசியாக சேர்க்குற ஃபுட் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கார்போனேட்டட் பெவரேஜஸ், நமக்கு தெரியும் இப்போ நம்ம வெயிலில் போகிறோம், ஓவரா வெயிலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு பவன்டாவோ இல்லை ஒரு மேசாவோ குடிக்க ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபுட்ஸ், அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு.